ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விலாகோடு சேர்த்து ஒரு 2 சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரித்வாவும் எங்கே கிளம்பிட்டு இருக்காங்கன்னா சிக்கன் வாங்க தான் போயிட்டுருக்காங்க. சாரி, மட்டன் வாங்க போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு வீக்கெண்டும் நாங்கள் எப்படி எடுத்து போனால் ஒரு வீக்கெண்ட் நாட்டுக்கோழி, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்துட்டு மட்டன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேற்று நைட்டு ஏன்னா நல்ல மழை. இப்போ மணி ஒரு 8 கிட்ட இருக்கும். இப்போ பார்த்தாலே வெயிலே இல்லை சுத்தமாக. ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி. இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே ஒரு ஹாப்பியான மூடு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம், போய் தெம்பா வர செய்யலாம். என்ன ரித்வா வாங்கிட்டு வந்தீங்க? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சிக்கன் வேணுமா என் பேர் ரித்வாக்கு? இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி மட்டன் கடாய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் மிளகா ஒரு 3, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியா வந்து ஒரு 1-1.5 ஸ்பூன் கிட்ட. இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இது ஓட்டி இது பண்ணிக்கிட்டோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு கையளவு ஒரு 10 சின்ன வெங்காயம் கிட்ட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதோடு சேர்த்துட்டு ஒரு 2-3 கருவேப்பிலை இலை, ரொம்ப சேர்க்க வேணாம், அது ஃப்ளேவர் மாற்றிடும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2-3 இலை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை மட்டனோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட போகிறோம். டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் மினிமம் ஊற விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் தான் சேர்த்து பிசைஞ்சு உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். இது ஊறட்டும். இப்போ ஊறினதுக்கு அப்புறமேட்டு 1/2 மணி நேரம் கழித்து இதோட நான் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்க்குறேன். அப்படியே டைரெக்டாக நம்ம குக்கரில் போட்டு இதை வேக விட போகிறோம். தேங்காய் பால் இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் தண்ணி சேர்த்து இது பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு பட்டை, ஒரு அந்த ஸ்டார் அன்னாசி பூ இருக்குல்ல அது 1, ஒரு ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இது 3 தான். ஜஸ்ட் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து பவுடராக பண்ணி சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இதுதான் இதுக்கு மசாலா, வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து வெந்துருச்சு. மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 6 விசில் கிட்ட நான் விட்டுருந்தேன். இது அப்படியே ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நான் இரும்பு கடாய் தான் இங்கே எடுத்திருக்கேன். தண்ணியோடய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, நம்ம அரைச்சி நம்ம இது பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுடரு, இது சேர்த்துட்டு இது அப்படியே சுண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை, இந்த அளவுக்கு நல்லா சுண்டிடணும். இது ரோஸ்ட் ஆக தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இது நான் கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இதே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டினா கொஞ்சம் அந்த மசாலா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதோட கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்குல்ல, அது நல்ல வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை 3 இது கடைசியாக சேர்க்கணும். 1 நெய், 1 கொத்தமல்லி தழை, கடைசியாக வந்து பெப்பர் தூள். இது 3 சேர்த்து ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம கடாய் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். பெப்பர் தூள் தான் இப்போ சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அதெல்லாம் உங்கள் விருப்பம். இந்த நல்லா ரோஸ்ட்டாக இருந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லு, என்ன பாட்டு ஓடுது? சூப்பர் குட்டி, மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு, என்ன பாட்டு ஓடுது? இப்போ மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம், அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கடாயில் அதுக்கு 2 ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறின பிறகு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சீரகம் தான் ஜாஸ்தி சேர்க்கணும் இதுக்கு, சோம்பு கம்மி தான்.
அப்புறம் மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் நல்ல வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதே பாருங்கள் எண்ணெயே குடிக்கல. அதே எண்ணெயிலேயே வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதோட ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 2 பேஸ்ட் அரைக்க போகிறோம். இது ஒன்று, இதுக்கு முன்னாடி இது பண்ணது ஒன்று. இதுலேயே கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்துட்டு கடைசியாக நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் ஜஸ்ட் இதுக்கு ரொம்ப தேவையில்லை. இந்த உங்களுக்கு குழம்பு ஆக்சுவலாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப சேர்க்கலை, நான் கிரேவி மாதிரி தான் ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறதுனால கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுடர் பண்ண போகிறோம், அது ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அது ரெண்டும். வெங்காயம் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வருத்தம்ல அந்த பவுடர் இது வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த பேஸ்ட், இது தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா குயிக்காக பண்ணிடலாம். ஒரு குக்கர்லேயே நம்ம டைரெக்டாக பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கருவேப்பிலை இதெல்லாம் தான் தாளிப்புக்கு. சோம்பு கருவேப்பிலை தான், வேறு எதுவுமே தேவையில்லை, பட்டை கிராம்பு எதுவுமே தேவையில்லை. அப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சது. அப்புறம் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுவும் இப்பயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி இதான் மேஷ் ஆகட்டும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் 300 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து 1/2 கிலோ வரைக்கும் சரியாக இருக்கும். இதோட மஞ்சத்தூள் சேர்த்து இது பண்ணிவிட்டு நம்ம மட்டனை வந்து சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த தூள் சேர்க்க போகிறதில்ல, இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் நம்ம மூடி வச்சிட போகிறோம். மட்டனே கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணி விட்டு அந்த சுண்டுற அளவுக்கு நம்ம மூடி வச்சு இது பண்ணி நம்ம குக் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அந்த மாதிரி. அது தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நீங்கள் இது பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா வரும். கடைசியில் மறுபடியும் மூடி வச்சு ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சேர்க்க போகிறோம். இந்த பவுடர் தான் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கே நல்ல கலர் கொடுக்கும். பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலராக இருக்குல்ல, நல்லா கலர் வரும் இந்த கிரேவிக்கு. நம்ம நார்மல் தூள் போட்டோம்னா கூட இந்த மாதிரி கலர் வராது. இது நல்லா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப சேர்க்காதனால ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ரித்வா பாவும் சண்டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செம்மையாக ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்கன்னு. இந்த கேப்பில் குக்கரும் விசில் வந்துருச்சு. அவங்க விளாண்டுட்டு இருக்கட்டும், நம்ம போய் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். விசில் அடங்கணுன்னா ஓப்பன் பண்ணுங்கள். 5-6 விசில் விட்டுக்கோங்க மட்டன் வேகிற அளவுக்கு. அவ்வளோதான், நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சு. செம்ம வாசம் வீடே பார்த்திங்கன்னா. அவ்வளோதான், இதை வந்து வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடைசியான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதுவும் நல்ல ஃப்ளேவர் வாசனை கொடுக்கும் குழம்புக்கு. நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அந்த வறுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டே சீரியஸாக செம்மையாக இருக்கும். நம்ம நார்மலாக இந்த தனியாத்தூள் மிளகாத்தூள் போடுறத விட இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ நாங்கள் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு தான் சாப்பிட போகிறோம். இதை நான் எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம டெம்ட் ஆகிடுச்சு, எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. ஆக்சுவலி எங்கடா மட்டன் கடாய் ரோஸ்ட்டு காணும்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இது ஒரு நாள் செஞ்சது, குழம்பு ஒரு நாள் செஞ்சது, கடாய் ரோஸ்ட் ஒரு நாள் செஞ்சது. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வெஜிடேரியன். ஸோ எங்களுக்கு மட்டும்தான் கறி எடுப்போம். ரித்வாவும் பெருசாக என்ன சாப்பிட போகிறோம், அதனால் எனக்கு மட்டும்தான். ஸோ கம்மியான குவான்டிட்டியில் தான் யூஸ்வலாக கறி எடுக்கிறது. ஸோ அது ஒரு நாள் செஞ்சேன், கடாய் ரோஸ்ட் ஒரு நாள் செஞ்சேன், குழம்பு ஒரு நாள் செஞ்சேன். ஸோ இந்த 2 ரெசிபியாக உங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் 2த்தையும்
அட்டாச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நம்ம விருந்துலலாம் சாப்பிட்டோம்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் குழம்பும் இந்த கடாய் ரோஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.